வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உறவுகளே, நாம் 48வது எபிசோடாக என்ன திகில் சம்பவம் பார்க்க போகிறோம்னா, பைக் பயணம் செய்த 4 இளைஞர்களுக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க நாம் 48வது எபிசோடாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எப்பொழுதும் மாதிரி திகிலாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நாம வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்விலும் இதுபோல திகிலான சம்பவங்கள் நடந்திருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக நீங்க அனுப்பலாங்க. நீங்க அனுப்புற சம்பவம் திகிலா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல்ல கண்டிப்பா வருங்க. நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் என்கின்ற நமது நண்பர் தாங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானலில் பைக்கில் சுற்றி பார்க்க சென்ற இடத்துல தாங்க நடந்திருக்கு. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சுரேஷும் அவருடைய நண்பர்கள் 3 பேருக்கும் தாங்க இந்த சம்பவம் நடக்குது. எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2018 காலகட்டத்தில் நடந்ததா நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. சுரேஷை பற்றி சொல்லணும்னா, கோயம்புத்தூரில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. நல்ல சம்பளம். அங்கே கம்பெனியில் சேர்ந்து 4-5 வருஷம் ஆகுதுங்க. அங்கே ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த கம்பெனியில் அதிகமான நபர்கள் வேலை பார்த்தாலுமே இவருக்கு குறிப்பிட்ட ஒரு 3 நபர்கள் மட்டும்தாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க எப்பொழுதுமே எங்கே போனாலுமே ஒன்றா போவாங்க. கம்பெனியில் ஷிஃப்ட் முடித்தாலும் வெளியில் போகிறதாலும் ஒன்றா தான் போவாங்க. அதே மாதிரி தாங்க இவங்களுக்கு எப்பொழுதுமே என்ன ஒரு பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே கம்பெனி விடுமுறை விட்டுடுறாங்க. இதனாலேயே இவங்க 4 பேருமே எங்கேயாவது வெளியில் போயிட்டு சுற்றிட்டு ஈவினிங்காக தாங்க ரூமுக்கு வருவாங்க. அவங்கள்ட்ட 4 பேருக்கிட்டுமே பைக் இருக்குங்க. அந்த வாரம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 பேருமே ஒரு முடிவு பண்ணுறாங்க. நம்ம இந்த வாரம் கொடைக்கானல் போயிடுவோம். அங்கே விடிய காலையிலேயே போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம சீக்கிரமாகவே போயிடுவோங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டு அந்த வாரமும் வருதுங்க. விடிய காலையில் 4 பேருமே பைக் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே அங்கே கொடைக்கானலும் போயிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு டயர்டாக இருக்கனால அங்கே ஒரு டீ கடை ஒன்று இருக்குங்க. அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடலாம்ங்கிற மாதிரி இவங்க 4 பேருமே பேசிக்கிட்டு அந்த டீ கடையில் போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு மறுபடியுமே 4 பேருமே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே அவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டுற மாதிரி டைம் ஆகிடுச்சிங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. அதில் சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி இருட்டுற மாதிரி ஆயிட்டுருக்கு, நம்ம இப்போ கிளம்புனா தான் கோயம்புத்தூர் போயிடலாம். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இப்படி கொஞ்சம் இருட்டுன நேரத்தில் 4 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் சுரேஷோட நண்பர் மூர்த்தி என்பவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக வர்ற வழியில் சைடில் மரம்லாம் அடர்ந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல திரும்பி யதார்த்தமாக பார்க்கும்பொழுது அங்கே ஒரு பெண் நிற்கிற மாதிரி இருக்குங்க. இவர் ஸ்டார்ட்னு பைக்கை நிப்பாட்டிட்டார். பாக்கி 3 பேருமே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நிப்பாட்டிட்டு என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது செய்யலே இங்கே வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்றாருங்க. 3 பேருமே ரிட்டன் என்ன ஏன் பைக்கை நிப்பாட்டிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது, அங்கே பாரு அங்கே ஒரு பொண்ணு நிற்கிது பாரு அப்படின்னு சொன்னோன்னா 4 பேருமே அங்கே பார்க்குறாங்க. அங்கே அந்த ஒரு பொண்ணு இவங்களை பார்த்துக்கிட்டே நிற்கிதுங்க. இவங்களுக்கு யார் அந்த நேரத்தில் இங்கே தனிமையில் ஒரு பொண்ணு நிற்கிது, சரி வழி தவறி வந்துருச்சாங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு உணர்வுல போயிட்டு விசாரிப்போம்ங்கிற மாதிரி அங்கேயே பைக்கை நிப்பாட்டி 4 பேருமே அந்த பெண்ணை நோக்கி போறாங்க. இவங்க அந்த பெண்ணை நோக்கி பின்னாடியே போக போக அந்த பெண்ணும் கொஞ்சம் தூரமா அப்படியே நகர்ந்து போதுங்க. இவங்களும் பேசிக்கிட்டே யாரா இருக்கும் இந்த பொண்ணு, இருட்டுற டைமா இருக்கு, இங்க நின்றுட்டு இருக்கு, இல்லை சுத்தி பார்க்க வந்த பெண்ணா இருக்குமோங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே நகர்ந்து முன்னாடி போறாங்க. அந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லைங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே போகுதுங்க. போயிட்டு இருக்கும்போது 4 பேருமே பொழுது ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு பக்கத்தில் போயிட்டு டக்குன்னு மறைஞ்சி போற மாதிரி இருக்குங்க. இவங்களும் எங்கடா இங்க வந்த பெண்ணை காணுமே எங்கடான்ட்டு இவங்களும் பேசிக்கிட்டே பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அந்த மறைஞ்சு போன அந்த மரத்துக்கிட்டையும்
கிட்ட போய் பார்க்குறாங்க. சுற்றியும் பற்றியும் பார்க்குறாங்க. அந்த பெண்ணையே காணுங்க. என்னடா பெரிய ஆச்சரியமாக இருக்குது, இங்கே தான் நின்றுட்டு இருந்த அந்த பெண்மணியை காணுமேங்கிற மாதிரி இவங்க 4 பேருமே பேசிக்கிட்டு, சரி இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப இருட்டி போன மாதிரி ஆயிரும், வெளிச்சம் இருக்கும் போதே நம்ம போனாதான்ங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க திரும்புகிற திசையில் அந்த பொண்ணு நிற்குதுங்க. இவங்களுக்கு பெரிய ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்னடா இந்த பக்கம் போன பொண்ணு எப்படி இந்த பக்கம் வந்திருக்கோங்கிற மாதிரி இவங்க 4 பேருமே பேசிக்கிட்டு, சுரேஷோட நண்பர் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைடா நம்ம தான் தப்பாக பார்த்துருக்கோம், அந்த பெண் வந்து இந்த மரத்துக்கிட்ட தான் மறைஞ்சி போன மாதிரி இருந்தது, நம்ம வேற மரத்துக்கிட்ட வந்து பார்க்குறோங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு மறுபடியுமே அந்த பெண்ணை நோக்கி போகிறாங்க. அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி தாங்க நிற்கிறாங்க. இவங்கள பார்க்கல. இவங்களும் பின்னாடியே யாருமா நீ, என்ன ஏன் இங்கே வந்து நிற்கிறங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து இப்போ நகர்ந்து போகலாங்க, அங்கேயே தாங்க நின்றுக்கிட்டு இருக்கு. இவங்களும் பின்னாடி நெருங்கி போய் யாருமா நீ இங்கே வந்து நிற்கிற, என்ன யாரு என்னன்னு கேட்கும் பொழுது எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே நிற்கிதுங்க. இவங்க இதில் சுரேஷோட நண்பர் மூர்த்தி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு அந்த பெண்மணியை தோள்பட்டையில் தட்டி, யாருமா நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறங்கிற மாதிரி அதட்டி கேட்டவர் கொஞ்ச நேரத்தில் அதிர்ந்து போகிறாருங்க. அந்த பெண் இவங்களை திரும்பி பார்க்கும்போது இவங்க 4 பேருக்குமே பேர் அதிர்ச்சி ஆகுதுங்க. பயத்தின் உச்சத்துக்கு போயிருக்கிறாங்க. என்ன அங்கே அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தாங்கன்னா, அந்த பெண் இவங்களை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பெண்ணோட முகத்தை பார்க்குறாங்க. முகமெல்லாம் அப்படி வெள்ளையா வெளியேறி போய் ஒரு மாதிரி இருக்குங்க. கண்ணை பார்த்தா கருவிலேயே இல்லைங்க, அப்படியே ஃபுல்லாகவே வெள்ளையாகவே இருக்குங்க. இதை பார்த்தோன்னா 4 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியில் கத்திக்கிட்டே ஓடி இருக்கிறாங்க. ஓடி போயிட்டு பார்த்தா அந்த பெண் இவங்க கத்திக்கிட்டு ஓடுறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே போகிற மாதிரி இருக்குங்க. இவங்களுக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் 4 பேருமே, ஏன்டா இதுக்கு தான் நம்ம முன்னாடியே போயிடலான்னு சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களாடாங்கிற மாதிரி சுரேஷ் சொல்லிக்கிட்டு ஓட்டமும் நடையுமா வச்சிருக்கிற பைக்கு பக்கம் ஓடுறாங்க. அந்த பெண்மணியும் இவங்க ஓடுற திசையெல்லாம் தெரியுதுங்க. இவங்க பயத்தில் இவங்க 4 பேருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும் பொழுது சுரேஷோட இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஓடிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கால் தடுக்கி ஒரு இடத்துல தொப்புன்னு விழுவுறாருங்க. இவங்க அதை கவனிக்கவே இல்லை. இவங்க 3 பேருமே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு பைக்கு கிட்ட போய் பார்க்கும் பொழுது தாங்க இவங்களுக்கு ஒரு நபர் அவருடைய நண்பர் வரலங்கிற மாதிரி தோணுது. என்னடா இது, எங்கடா போனாங்கிற மாதிரி பைக்கு கிட்டே கொஞ்சம் நேரமாக நின்று பார்க்குறாங்க. அங்கேயே மயங்கி விழுந்து கிடக்கிற மாதிரி கிடக்குறாங்க. என்னடா அங்கே போய் மயங்கி கிடக்குறானே, எப்படா நம்ம போகிறது, இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு நாங்கள் என்ன இப்படி மாட்டிக்கிட்டோம், நீ தான் என்னை காப்பாற்றணுங்கிற மாதிரி இஷ்ட போகிறாங்க. கிட்ட போக போக அந்த பெண்மணி உருவம் அப்படியே மறைஞ்சு போகுதுங்க. கிட்ட போய் பார்க்கும் பொழுது சுரேஷோட நண்பர் மயங்கிய நிலையில் அப்படியே இருக்காருங்க. அவரை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து பைக்கு கிட்ட உட்கார வச்சு தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆகுதுங்க. அந்த பைத்திலேயே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. பைக்கு சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலைங்க. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததுல டக்குன்னு 4 பேருக்குமே பைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இவங்களும் டக்குன்னு வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு அந்த பயத்திலேயே போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகவே வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மயங்கி விழுந்தார் பார்த்தீங்களா சுரேஷோட நண்பர், அவருக்கு மட்டும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நார்மலாக வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காருங்க. நெருங்க அங்கே ஒரு கருப்பு சாமி கோயில் இருக்குங்க. அந்த கோயிலில் போயிட்டு நம்ம அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம போகலாம்ங்கிற மாதிரி சுரேஷ் சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வண்டியை நிப்பாட்டும் பொழுது சுரேஷோட நண்பர் ஒருத்தர் மயங்கி விழுந்தார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வரமாட்டுறாருங்க. அங்கேயே தான் நிற்கிறாரு. நான் வரலை, நீங்கள் போங்கங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னா சுரேஷுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த நண்பரை மட்டும்தான் சாமின்னா ரொம்ப இஷ்டத்தில் கும்பிடுவாருங்க. ஆனால் நீங்கள் போங்க நான் வர்றேன்ங்கிற மாதிரி சொன்னோன்னா இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி மல்லு கட்டி இழுக்கிறாங்க. அந்த பைக்கை விட்டு வரவே இல்லைங்க. நீங்கள் போங்க நான் வரலங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசுகிறாருங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி பேசுகிறானேங்கிற மாதிரி போகிறாங்க. கோயிலுக்குள்ளேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி எங்களை நீ தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும் பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு வயதான ஆள் உட்காந்துருக்கிறாருங்க. அவரும் தம்பி உங்கள் நண்பர்கிட்ட இந்த திருநரை எடுத்துகிட்டு போயிட்டு கொடு பூசிக்கிட்டோங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாருங்க. இவங்களும் 3 பேரும் திருநூறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சுரேஷோட நண்பர் பக்கத்தில் போகிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு வேண்டாம் அந்தரப்போங்கிற மாதிரி இவர் பின்னாடியே போயிட்டுருக்காருங்க. திருநூறு எடுத்து கிட்டக்க கொண்டு போனாவே பயத்தில் அப்படியே பின்னாடியே போகிறாருங்க. எனக்கு வேண்டான்ட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க.
இதெல்லாம் பார்த்து அந்த 3 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னடா வித்தியாசமா இவன் நடந்துக்கிறானேங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க உட்கார்ந்து அந்த முதியவர் டக்குன்னு வெளியில வந்து அந்த கருப்புசாமி கோயில்ல வச்சிருந்த அந்த குச்சி எடுத்துட்டு வந்து சுரேஷோட நண்பர் பக்கத்துல போனோன்னு நண்பர் வந்து அப்படியே நிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. முதியவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தம்பி உங்க நண்பரை கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு வாங்க சொன்னோன்னா இவங்க மல்லு கட்டி அழைச்சிட்டு போனோன்னு எந்த ஒரு சேட்டையும் இல்லாம பெரியவர் பின்னாடி போயிட்டு இருக்காரு. இவங்க 4 பேருமே முன்னாடி போறாங்க. உட்கார வச்சு முதியவரும் உட்காந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தம்பி நீங்க போன இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு, அங்க ஒரு பெண்ணோட ஆத்மா உங்க நண்பனை ஆட்கொண்டுருச்சு, அதுதான் கோயிலுக்குள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு சொன்னோன்னே இவங்க 3 பேருக்குமே அதிர்ச்சியாகவும் இருக்கு. என்னடா பண்றதுன்னு தெரியாம, சாமி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், நாங்கள் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி பயப்படாத, கற்பனை தேடி வந்தா எப்பொழுதுமே நல்லா இருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு ஒரு சில பூஜை எல்லாம் போட்டு அந்த ஆத்மாவை விலக்கி விட்டுருக்காரு. அப்பயுமே இந்த பையனை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணினா கற்பனை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதுமே அந்த பெண்ணின் ஆத்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் இந்த பையனை விட்டு போயிடுறேன் சொல்லிட்டு விலகி போகுதுங்க. அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அந்த ஆத்மா உங்களை வசியம் பண்ணி ஆசையை தீர்த்துக்க தான் பின்னாடி போற மாதிரி வர வச்சிருக்கு. நல்ல வேளை நீங்க சுதாரிச்சு உடையாந்ததுனால நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து இல்லை, உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி 4 பேர்ட்டுமே இந்த மாதிரி அந்த ஐயா சொல்கிறாருங்க. ஒரு ஆபத்துலேருந்து எங்களை வந்து காப்பாற்றிட்டீங்கிற மாதிரி அந்த ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு நாள் வந்து ஐயாவுக்கு ஒரு பெரிய பூஜை மாதிரி நாங்கள் போட்டுட்டு போகிறோம். பூசாரி ஐயா கிட்ட சொன்னதுமே சாமி கிட்ட வச்ச அந்த எலுமிச்சம்பழம் ஆளுக்கு ஒன்று வண்டியில் வச்சுங்க சொல்லி அந்த பூசாரி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுமே இவங்க 4 பேருமே அதே கோயிலுக்கு போயிட்டு பெரிய பூஜை மாதிரி செஞ்சு படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி நம்மள்கிட்ட நண்பர் சுரேஷ் சொல்லி முடிச்சாருங்க. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இதுபோல உங்களுடைய வாழ்விலும் திகிலான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல தெரியுங்க. அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக சம்பவத்தை நீங்க அனுப்பலாங்க. உங்களுடைய திகில் அனுபவம் திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல வருங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளுடைய சேனல் மேலும் மேலும் வளர்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் உறவுகளே. இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.